இரவு நேரத்தில் காரில் சென்று கொண்டிருந்த 2 பேர் காரை பாதி வழியில் வழிமறித்து இருவரையும் கத்தியால் குத்திய இளைஞர். இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து ஒருவர் உயிரிழப்பு, மற்றொருவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளியை கையும் களவுமாக பிடித்த போலீஸ். காரில் சென்றவரை கத்தியால் குத்தி கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? இரவு 11 மணி. பூங்காநகர் ரோட்ல கார் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அதை பின்தொடர்ந்து பைக்ல வந்த அசோக்குமார் காரை வழிமறிச்சு காருக்குள்ள இருந்த சந்திரபோஸ் மற்றும் நித்யானந்தா கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்காரு. அப்போ திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அசோக்குமார் 2 பேரையும் கண்மூடித்தனமா குத்தி இருக்கார். இதனால கை கால் கழுத்துல பலத்த காயங்கள் ஏற்பட்டு 2 பேரும் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அந்த வழியா போன பொதுமக்கள் 2 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க அவங்கள பரிசோதித்த டாக்டர் நித்யானந்தா உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. சந்திரபோஸ் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு இருந்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ட்ரீட்மெண்ட்ல இருந்த சந்திரபோஸ் கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. அது மூலமா அசோக்குமார் தான் கொலையாளின்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவரை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சாங்க. ஆனா எங்க தேடியும் அசோக்குமாரை காணல. அதுக்கடுத்து அசோக்குமாரோட செல்போன் சிக்னலை செக் பண்ணி பார்த்திருக்காங்க போலீஸ். அப்போ சிக்னல் அதே பகுதியில காட்டி இருக்கு. உடனே சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் நண்பர் ஒருத்தரோட வீட்டுல பதுங்கி இருந்த அசோக்குமாரை கையும் களவுமா பிடிச்சு அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு. திருவள்ளூர் புட்லூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரபாபு இந்துமதி தம்பதிக்கு 8 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணமாக இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இதுல ராஜேந்திரபாபு கடந்த 2019ஆம் வருஷத்துல உடல்நலக்குறைவால உயிரிழந்துட்டார். அதுக்கடுத்து இந்துமதி தனது மகள்களோட தனியா வசிச்சுட்டு இருந்தாங்க. மகள் தனியா இருக்கிறத பார்த்து நொந்து போன பெற்றோர் அவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. அதுபடி பூங்காநகரை சேர்ந்த அசோக்குமாரை வரன் பார்த்திருக்காங்க. ஆனா அவரை பத்தி விசாரிச்ச போது கிராம மக்கள் அசோக்குமாருக்கு நிறைய பெண்கள் கூட பழக்கம் இருக்கு, அவன் நல்லவன் கிடையாது, அதனால உங்க பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதனால அந்த வரனை கைவிட்டு இருக்காங்க இந்துமதியோட பெற்றோர். ஆனா அதுக்கப்புறம் அசோக்குமாரும் இந்துமதியும் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பழக்கமே இவங்களுக்குள்ள காதலா மாறி இருக்கு. இதனால இந்துமதி பெற்றோருக்கு தெரியாம அவரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பத்துல இவங்களோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா மது போதைக்கு அடிமையான அசோக்குமார் கடந்த 6 மாசமா சரியா வேலைக்கு போகாம மனைவியை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நள்ளிரவு நேரத்துல கணவன் யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருந்ததா கூறப்படுது. இதை பார்த்து கடுப்பான மனைவி, இந்த நேரத்துல யார் கூட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க யார் கூடவோ தொடர்புல இருக்கீங்கன்னு சண்டை போட்டு இருக்காங்க. அதுக்கு கணவன், நான் யார் கூடவும் பேசுவேன், என்ன வேண்டும்னாலும் செய்வேன், அதை கேட்க நீ யாரு, என்ன கேள்வி கேட்க உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு இந்துமதி, எங்க வீட்டுல உங்களை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னாங்க, நான் தான் கேட்காம காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ என் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிருச்சுன்னு அழுது சண்டை போட்டுட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதால கொலை வெறியான அசோக்குமார் இந்துமதியோட வீட்டுக்கு போய் அவங்கள அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதனால கோபமான இந்துமதி தன்னோட அத்தை பையன் சந்திரபோஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு கொலைவெறியான சந்திரபோஸ் தன்னோட நண்பர் நித்யானந்தத்தை கூட்டிட்டு நேரா அசோக்குமாரோட வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ, உன்னால இந்துமதியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சு, உன்னை பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, ஆனா நீ மறுபடியும் எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கன்னு திட்டி இருக்காங்க.
அப்போ அசோக்குமார் 2 பேரையும் தகாத வார்த்தைகளால திட்ட அந்த நேரத்துல இவங்களுக்குள்ள வாக்குவாதம் அதிகமாக இருக்கு. இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி விட்டிருக்காங்க. ஆனா கொலைவெறியோட வீட்டுக்கு போன அசோக்குமார் 2 பேரையும் கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கான். சண்டைக்கு அப்புறம் சந்திரபோஸும் நித்யானந்தமும் கார்ல வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போ கத்தியோட பைக்ல அவங்கள பின்தொடர்ந்து வந்த அசோக்குமார் பாதி வழியில காரை வழிமறிச்சு சண்டை போட்டு இருக்கான். அப்போ மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அசோக்குமார் சந்திரபோஸையும் நித்யானந்தத்தையும் சரமாரியா குத்தி இருக்கான். இதுல நித்யானந்தம் உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அசோக்குமாரோட செல்போன் நம்பரை வச்சு அவனை கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.